பகுதியில் அறிவியல் ஆளுமைகளுடன் ஒரு நேர்காணல். காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆய்வகத்தின் இயக்குனர் டாக்டர் என் கலைச்செல்வி அவர்களுடன் ஒரு சந்தித்து உரையாடுபவர் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். நீங்க கண்டுபிடிச்சது காப்புரிமை வாங்கி இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்து இந்திய நாட்டுக்கு ஏதாவது பணம் வந்திருக்கா? அப்படி கேட்டால் நான் அதுக்கு நேரடியான பதில் அப்படி இல்லை. உதாரணமாக இப்போ என்கிட்ட 6 காப்புரிமைகள் இருக்குதுன்னா இந்த 6 காப்புரிமைகளையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்து அவங்க பயன்படுத்தி அந்த நிலைமை வரல. ஏங்கிற காரணத்தையும் நான் சொல்லிடுறேன். அப்போ இந்த காப்புரிமைகள் எதுக்காக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவில் இந்தியாவிலேயே லித்தியம் பேட்டரி தயாரிக்கின்ற நிறுவனங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 0. யாருமே இன்னும் வரல. அப்போ இந்தியாவில் என்னைக்கு இந்திய தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலான லித்தியம் பேட்டரி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வருதோ அன்னைக்கு இந்த காப்புரிமைகளுக்கான டிமாண்டும் இதுக்கான தேடலும் அதிகமாகும். ஆனால் இப்போ சமீப காலத்தில் ஒரு 2 மாதம் முன்னாடி நாங்கள் டாடா கெமிக்கல்ஸ்க்கு அது என்னுடையதுன்னு நான் சொல்ல மாட்டேன், இந்த நிறுவனத்தினுடைய ஒரு கண்டுபிடிப்பாக ஒரு என்எம்சி டெக்னாலஜி, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, LiCO2 போட்டிங்கன்னா கோபால்ட் ஆக்சைடுனா சீக்கிரமே வலுவிழந்துடுதுன்னு, அது ஒரு வலுவான ஒரு எலக்ட்ரோடு, அதை ஒரு என்எம்சிங்கிற ஒரு கெமிஸ்ட்ரியில் பண்ணி அதை டாடா கெமிக்கல்ஸ்க்கு நாங்கள் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம். அவங்க அதை கூடிய விரைவில் இந்தியாவில் அதை பயன்படுத்துகிறோன்னு சொல்லியிருக்காங்க. நாங்களே எங்கள்கிட்ட ஒரு சென்னையில் காரைக்குடியில் இப்போ தலைமையிடமாக வச்சு எங்களுடைய மத்திய மின்வேதியியல் ஆய்வகம் இயங்கினா கூட எங்களுடைய எக்ஸ்டென்ஷன் சென்டர் ஒன்று சென்னையில் இருக்குது. இப்போ அந்த சென்னையில் CSR காம்ப்ளெக்ஸில் இருக்குது. அந்த சென்னையில் நாங்கள் ஒரு லித்தியம் பேட்டரி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டின்னு ஒன்று இப்போ நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்கிறோம். எங்களுடைய CSR நிறுவனம் 100 கோடி ரூபாய் இப்போ எங்களுக்கு அதுக்காக கொடுத்தாங்க. அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நித்தி ஆயோகில் இருக்கக்கூடிய டாக்டர் VK சரஸ்வத்தும் எங்களோட CSRோட டைரக்டர் ஜெனரல் டாக்டர் சேகர் சி மாண்டே, இவங்க 2 பேரோட ஒரு ரொம்ப பெரிய ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு முயற்சியில் நான் அவங்கள்ட்ட இந்த மாதிரிலாம் பண்ண முடியும்னு சொன்ன பொழுது ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்து இப்போ இன்னைக்கு அது சென்னையில் வந்துட்டுருக்குது. இன்றைக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க, அதாவது ஒரு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி எல்லாம் கூட லித்தியம் பேட்டரி மேனுஃபேக்சரிங்காக நிறைய தயக்கம் காட்டும்பொழுது எப்படி ஒரு மத்திய அரசு நிறுவனம் இதை நீங்கள் அதில் ஈடுபட்டீங்க அப்படின்னா யாரேனும் ஒருவர் முதல் அடி எடுத்து வைக்கணும். அது யார்? அது நாம இருந்துட்டு போகட்டும். அவங்கள்ட்ட ஒரு கண்டுபிடிப்பு 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், அது இன்வெஸ்ட்மெண்ட், அது கேபெக்ஸ் போட்டிருக்கிறோம். 100 கோடிக்கு கொடுத்து இப்போ நம்ம ஒரு வளர்ச்சி வந்துட்டு இருக்குது. அதான் விஞ்ஞானிகளை நம்ம இன்னும் கொஞ்சம் எந்த அளவில் பார்க்கணும்னு பார்த்துங்க விஞ்ஞானிகள். இப்போ இன்னொன்று சொன்னீங்க ஆன்றோர்களுக்கான அறிவியல்னு சொன்னீங்க. நான் இன்னும் ஒன்று உங்களுக்கு சொல்லணும் என்னன்னா, இப்போ நாங்கள் பண்ணுற இப்போ இந்த ஆராய்ச்சியில் இப்போ லித்தியம் பேட்டரி மொபைல் ஃபோனில் இருக்கிறனால இதில் இருக்கக்கூடிய நான் சொன்ன இந்த கோபால்ட்டு இதெல்லாம் ஏதோ பெரிய கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி தோணலாம். அதில் இருக்கக்கூடிய ஆனோடு வெறும் கார்பன். இந்த கார்பனை எங்கேருந்து பண்ணலாம்? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, விளக்கெண்ணெயில இருந்து பெட்ரோல் கொண்டு வந்தாங்கன்னு, அது மாதிரி இந்த கார்பன் நீங்கள் எங்கேருந்து எடுக்கலாம்னா காலிஃப்ளவர்லேருந்து எடுத்துக்கலாம், ஆரஞ்சு பீல்லேருந்து எடுத்துக்கலாம், எதுலேருந்து வேணா நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது பயோ டிரைவ்டு கார்பனை நீங்கள் இதனுடைய ஆனோட யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நீங்கள் சொன்ன அதே தான், கேஷ்யூநட்டை விட்டுட்டோம் நாங்கள். கோகனட் ஷெல்லேருந்து உள்ள கார்பன், காயற்பித்தில் உள்ள கார்பன், காலிஃப்ளவர் கார்பன், ஆரஞ்சு பீல் கார்பன், இந்த மாதிரி எல்லாம் உள்ள கார்பன் எடுத்து இதை எந்த அளவுக்கு லித்தியம் பேட்டரியில் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு இது சொல்லணும்னா, இப்போ நானும் என்னுடைய ஒரு மாணவரும் சேர்ந்து ஒரு 2-3 பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஈவன் ஹியூமன் ஹேர் இதிலேருந்து கூட கார்பன் வர்றது லித்தியம் பேட்டரியில் நீங்கள் பயன்படுத்த முடியும். ஏன்னா இந்த ஹியூமன் ஹேரில் பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் இது தவிர நைட்ரஜன் சல்ஃபர்லாம் இருக்கிறதுனால அந்த கார்பன் ரொம்ப அதனுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஒரு ஆனோட நல்ல வெற்றிகரமாக செயல்படுது. அதனாலதான் ஷாக் அடிக்குதோ அப்படி கூட எடுத்துக்கலாம். ரெண்டாவது அதனால அதுக்கு ஒரு முக்கியத்துவமும் கிடைச்சிருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதனால இந்த கேத்தோடுங்கிறது கொஞ்சம் ஒரு காஸ்ட்லி அஃபேரா தோணலாம். ஆனா அந்த ஆனோடுங்கிறது நாங்க என்ன நினைச்சோம்னா, கேத்தோட்ல நீங்க லித்தியத்தை கொண்டு வர வேண்டியிருக்குது. லித்தியம்ங்கிறது நிச்சயமா இட்ஸ் அ காஸ்ட்லி மெட்டல். ஸோ அந்த இடத்துல நீங்க ரொம்ப பெரிய சாதனைகளை பண்ண முடியாது. அதுல என்ன பண்ணலாம்னா அயன் சேர்த்தோம். இப்போ அயன் சேர்த்துட்டோம்னா இப்போ அயன் நம்ம நாட்டில் இரும்பு நிறைய கிடைக்குது. அப்போ அதனோட விலையை கொஞ்சம் குறைக்க முடியும். அவ்வளவுதான் அதுல பண்ண முடியும். ஏன்னா லித்தியம் எப்படி பார்த்தாலும் இந்தியாவில் லித்தியம் இல்லை, அதனால அதனுடைய விலையை ஒரு அளவுக்கு மேல நீங்க குறைக்க முடியாது. ஆனா ஆனோடுல நீங்க பண்ணலாம். சோ ஆனோடுக்கு நாங்க என்ன பண்ணினோம்னா, ரொம்ப பெரிய லெவல்ல ஒரு சிலிக்கனோ இல்ல மெட்டலோ அல்லாயோ அந்த மாதிரி ஆனோடு போகாம கார்பன் ஆனோடு போகும். இப்ப இங்க கூட இந்த சிவகங்கையில கூட ஒரு சிவகங்கை கார்பன் ஒரு கார்பன் இருக்குது. அந்த பழைய காலத்து பேட்டரியில இது இருக்குமே கரித்தூள் தான். கார்பன்ங்கிறது கரி தான். நீங்க எனி ஆர்கானிக் மெட்டீரியல் நீங்க டீகம்போஸ் பண்ணீங்கன்னா கடைசியில கிடைக்கிறது கார்பன் தான். ஆனா எல்லா கார்பனையும் நீங்க லித்தியம் பேட்டரியில யூஸ் பண்ண முடியுமா, பயன்படுத்த முடியுமான்னா முடியாது. அதுக்குன்னு நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கணும், அதுக்கு ஒரு பார்ட்டிகிள் சைஸ் இருக்கணும், அதுக்கு ஒரு போராசிட்டி இருக்கணும், சில குறிப்பிட்ட ஒரு பண்புகள் வேணும். அந்த மாதிரியான ஒரு இயற்பியல் பண்புகளும் வேதியியல் பண்புகளும் இருக்கக்கூடிய கார்பனா நீங்க அதை வடிவமைச்சிட்டீங்கன்னா, பட் எந்த கார்பனையும் நீங்க லித்தியம் பேட்டரியினுடைய பயன்பாட்டிற்கு உகந்ததாக மாற்ற முடியும். அது ஒரு ஆராய்ச்சி.
இப்போ நீங்கள் வந்து வெறும் என்கிட்ட வந்து நிறைய கோகனட் ஷெல் இருக்குது, தென்னை மரம் என்கிட்ட இருக்குது, நான் தென்னை மரம் தோப்பு வச்சிருக்கிறேன், என்கிட்ட அது இருக்குதுன்னா இப்போ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கார்பனை எப்படி லித்தியம் பேட்டரியில் பயன்படுத்தக்கூடிய ஆனோடாக நீங்கள் வடிவமைக்க முடியும் அப்படிங்கிறத செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஆய்வுகளை நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப நாளாக சொல்லுவாங்க சிக்ரினா பாம்பன் பிரிட்ஜில் அவங்களுடைய அது சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம். நிச்சயமா நாங்கள் கேட்கலாம். அப்போது இந்த பாம்பன் பிரிட்ஜ் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க. சிக்ரியில் வந்து நாங்கள் வந்து கரோஷன் மிட்டிகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒரு டிவிஷனே இருக்குது. அதாவது அரிமான தடுப்புக்கான வழிமுறைகள். இதில் வந்து நிறைய அரிமான தடுப்புகளுக்கான வழிமுறை. அதில் முக்கியமானது என்னென்னா நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய வந்து கோட்டிங்ஸ், 1 லேயர்ஸ், 2 லேயர்ஸ், 3 லேயர், 4 லேயர் கோட்டிங், அந்த மாதிரி நிறைய கோட்டிங் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற அந்த பூச்சிகள் வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து 2 விதமான பூச்சி. ஒன்று வந்து நீங்கள் ஒரு கட்டடம் கட்டிட்டு கட்டடத்துக்கு மேலே பூச்சி கொடுக்குறது ஒன்று. இன்னொன்று கட்டடத்தில் உங்களுக்கு எது துருப்பிடிக்குது? கட்டடத்தில் கான்கிரீட்டில் நீங்கள் உள்ளே வைக்கிற அந்த ராடு இரும்பு கம்பி தான் துருப்பிடிக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா அந்த இரும்பு கம்பிக்கே நீங்கள் வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துடணும். அது அரிமானத்தினால அது பாதிக்கப்பட முடியாத அளவுக்கு அந்த கம்பியில் ஒரு கோட்டிங் கொடுத்து அந்த கம்பியை உள்ளே வச்சு நீங்கள் வந்து சிமெண்ட் கலவையை போட்டு கான்கிரீட்டை போட்டு நீங்கள் கட்டினீங்கன்னா அது வந்து ஒன்று. இது முழுமையான ஒரு மின் அரிமான தடுப்பை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் எங்களோடது. நாங்கள் சிமெண்ட் பாலிமர் காம்போசிட் கோட்டிங், அட்மிக்சர் கோட்டிங், 4 கோட் சிஸ்டம், மாய்ஸ்சர் கம்பேட்டபிலிட்டி சிஸ்டம், இப்படிலாம் நிறைய கோட்டிங்ஸ் இருக்குது. அதில் உள்ள 2 கோட்டிங் தான் நாங்கள் வந்து பாம்பன் பிரிட்ஜுக்கு சொல்லியிருக்கிறோம். அப்போது ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி கோட்டிங் கொடுக்குறீங்களே, வாட் இஸ் த லைஃப் ஆஃப் யுவர் கோட்டிங் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து எங்களுடைய விஞ்ஞானிகள்கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலையிலேருந்து கேட்குறாங்க, ஒருத்தர் வந்து டெக்னாலஜி வாங்க வர்றவர், வாட் ஷால் ஐ சே, நான் எத்தனை வருடங்கள் சொல்லலாம்? அப்போ எங்களுடைய விஞ்ஞானி வந்து ரொம்ப அழகாக சொன்னார், லைஃப் ஆஃப் மை கோட்டிங் இஸ் த லைஃப் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் அப்படின்னாரு. அதாவது அந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளோ நாள் இருக்குமோ அது வரைக்கும் என் கோட்டிங்கும் நிற்கும் அப்படின்னாரு. அது வந்து மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை இல்லை. ஏனென்றால் அதுக்கான ஒரு நிதர்சனமான சான்று தான் நம்மளுடைய ராமேஸ்வரம் பாம்பன் பாலம். அதனால் அது வந்து அந்த பாலம் இருக்கிற வரை அந்த கோட்டிங்கும் இருக்கும். அதுதான் அதனோட ஸ்திரத்தன்மை. கடைசியாக ஒரு கேள்வி, சின்ன ஃபோனில் உள்ள லித்தியம் அயான் பேட்டரி பார்த்தோம். இப்போ பெட்ரோல் விலை 100 ரூபாயெல்லாம் தாண்டி போயாச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் 200 ரூபாய் ஆகிடும். இப்போ உலகம் பூரா வந்து எலக்ட்ரிக் கார் வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக் கார். இந்தியாலேயும் கொஞ்ச நாளாக 2021 பார்த்தீங்கன்னா எல்லா கார் மேனுஃபேக்சரும் எலக்ட்ரிக் கார். ஒரு பெட்ரோல் பங்காக போய் பார்க்க போனீங்கன்னா அங்கே ஒரு எலக்ட்ரிக் சார்ஜிங் பாயிண்ட் வச்சுருக்கான். ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க எலக்ட்ரிக் கார் வாங்குகிற விலையும் கார் ஜாஸ்தி. ரெண்டாவது அதில் வந்து ஒரு தடவை டேங்கை ஃபில்அப் பண்ணணுமோ, ஒரு தடவை பேட்டரி போடணுமோனா ஒரு 200 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டருக்கு அப்புறம் போய் பேட்டரி மாற்றணும். அந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இல்லைன்னா, பேட்டரி பங்க் இல்லைன்னா முடியாது. அப்போது நீங்கள் எலக்ட்ரோகெமிக்கல் ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி கார் பேட்டரியில் தானே ஆராய்ச்சி பண்ணுறீங்களா? ஐ திங்க் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி. நாங்கள் வந்து எங்களுடைய ஆராய்ச்சியில் ஆரம்பம் வந்து சின்ன லெவலில் நம்ம வந்து சிறிய அளவு பேட்டரி பண்ணாலும் எங்களுடைய தொலைநோக்கு பார்வை என்னென்னா மொபிலிட்டிக்கான பேட்டரிகளை, லித்தியம் பேட்டரிகளை தயாரிப்பது. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா 2 விஷயம். இந்த லித்தியம் பேட்டரி போட்டு நீங்கள் கார் எடுக்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளுடைய தேசிய நெடுஞ்சாலைகளில் நெக்ஸ்ட் ஃபியூயல் ஸ்டேஷன் ஆஃப்டர் 1 கிலோமீட்டர் அப்படிங்கிற போர்டுக்கு பதிலாக நெக்ஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் அட் 1 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒன்று வரும். சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வரப்போகுது. இப்போ 2 விதமாக இந்த பேட்டரியை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த பேட்டரியிலேயே ஒரே சார்ஜில் நிறைய கிலோமீட்டர்கள், நிறைய தூரம் பயணிக்கிற மாதிரியான ஒரு பேட்டரியை நீங்கள் வடிவமைச்சு அதை காரில் பயன்படுத்துறது ஒன்று. ரெண்டாவது, அப்படி நீங்கள் போகிறப்ப இங்கேருந்து நம்ம வந்து சென்னை வரை போகிறோம், 400 கிலோமீட்டர் போகிறோம்னா 200 கிலோமீட்டர் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு இடத்துல 2 விதமாக நம்ம வந்து அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணலாம். ஒன்று காரை நிறுத்திட்டு பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது, இன்னொன்று ஸ்வாப்பிங் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. நான் வந்து 50% என்னோட பேட்டரி யூஸ் ஆகிடுச்சு, இதை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஃபுல் பேட்டரி கொடுங்க. நீங்கள் எப்படி கேஸ் சிலிண்டர்ஸ் மாற்றிக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து ஸ்வாப்பிங் டெக்னாலஜின்னு பேர். ஸோ நீங்கள் வந்து ஒன்று சார்ஜ் பண்ணலாம் அல்லது ஸ்வாப்பிங் பண்ணலாம். இப்போ சார்ஜ் பண்ணுறீங்க, நீங்கள் இப்போது நம்ம வயதில் இருக்கிறவங்க வந்து ஒரு சார்ஜிங்காக ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும்னா கூட பொறுமையாக இருக்கலாம். ஆனால் இளம் வயதினர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து 1/2 மணி நேரம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு 10 நிமிடம் தான் என்னால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபாஸ்ட் சார்ஜிங்
பேட்ரிஸை நம்ம வந்து காரில் வச்சோம்னா, நீங்கள் காரை கொண்டு போய் ஃபியூல் சார்ஜிங் ஸ்டேஷனில் நிறுத்துறீங்க, ஒரு காஃபியோ டீயோ ஏதோ ஒரு தேநீர் அருந்துறீங்க, 10 நிமிஷம் செலவு பண்ணுறீங்க. நீங்கள் தேநீர் அருந்துற டைமில் உங்கள் காருக்கான அந்த எரிபொருளும் வந்து கம்ப்ளீட்டாக நிரம்பிடுது. ஸோ இது வந்து ஒரு விதமான டெக்னாலஜி. இன்னொன்று வந்து அப்படி ஃபாஸ்ட் சார்ஜிங் பேட்டரி இல்லாத ஒரு காராக இருக்குமே ஆனால் இந்த பேட்டரியை கொடுத்துட்டு அடுத்த பேட்டரியை ஸ்வாப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கிறீங்க. ஆக எப்படி பார்த்தாலும் உங்களுடைய பயணம் வந்து தடையற்ற பயணமாக இருக்கிறதுக்கு இந்த பேட்டரி வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான வடிவமைப்பு தான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றி மேடம். தமிழகத்திலே பிறந்து தமிழகத்திலே வளர்ந்து தமிழகத்திலே வந்து பல உலக தரம் வாய்ந்த ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிற சேக்கரி நிறுவனத்தின் தலைவராக இருக்கிறீர்கள். உங்கள் தலைமையின் கீழே பல நூற்றுக்கணக்கான அறிவியல் விஞ்ஞானிகள் பயன்படுகிறார்கள். ஆனாலும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஸ்பான்சர் அல்லது இந்த நிகழ்ச்சியை தயாரித்து அளித்தவர் விஞ்ஞான் பிரசார் என்ற நிறுவனமும் அழகப்பா பல்கலைக்கழகம். இந்த 2 பேருமே அறிவியலை ஆன்றோர்களுக்கு மட்டுமல்ல அன்றாட வாழ்விலும் பயன்படுத்தக்கூடிய அளவிலே அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அனைவருக்கும் புரியும்படி விளக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது எல்லாவற்றுக்கும் ஒரு முத்தாய்ப்பு வரும்போது இருக்கின்றது உங்களுடைய உரையாடல். மிக்க நன்றி. இதற்கு பிறகு வரும் நிகழ்ச்சிகளிலே, இந்த அனுபவம் நிகழ்ச்சியிலே உங்களுடன் வேலை செய்யும், உங்களுடன் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற அல்லது இப்பொழுது விஞ்ஞானிகளுடன் மேலும் பல கண்டுபிடிப்புகளுடன் நிகழ்ச்சி தொடரும் என்று நினைக்கிறேன். வணக்கம். நன்றி. இதுவரையிலும் பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கும் நன்றி. வாய்ப்பை கொடுத்த இரு பெரிய ஆன்றோருக்கும் அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கும் விஞ்ஞான் பிரசாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவியல் பாலம் தொடரின் நிறைவு பகுதியில் அறிவியல் ஆளுமை டாக்டர் கலைச்செல்வி அவர்களுடன் ஒரு சந்திப்பு.